குடியரசுத் தலைவர் மனமிறங்கி நம்முடைய பிரதமருக்கு பரிந்துரை செய்து உமார் காலித்தையும் சத்தியல் இமாமையும் உடனடியாக விடுதலை செய்து விடலாம் என்கிற தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள். அதன்படி நடந்தால் நானும் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் இந்த கையெழுத்து இயக்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக நான் என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், நாட்டினுடைய மிக முக்கியமான பொது நலனை முன்னிட்டு தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் செய்கின்றவர்களை பற்றி இந்த சமூகம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை பலியாக்கி சிறை கொடுமையிலே வெந்து கொண்டிருக்கின்றவர்கள் நாட்டு மக்களால் நினைக்கப்பட வேண்டும். அப்படி நினைக்கப்படுவதன் மூலமாக சிறையிலே உள்ளே இருக்கின்றவர்களுக்கு கூட ஒரு ஆறுதல் கிடைக்கும். தமிழ்நாட்டினுடைய ஒரு மூலையிலே அவர்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாதவர்கள், அவருக்கு உறவினர்கள் அல்ல, அவர்கள் பேசுகின்ற மொழியை நான் பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் எங்களில் பலர் அவர் சார்ந்த மதத்தை கூட சார்ந்தவர்கள் இல்லை. ஆனால் ஒரு உமர் காலித் அவர்களும் ஒரு சத்தியல் இமாம் அவர்களும் எந்த விதமான குற்றத்தையும் செய்ய நிராதிபதிகளாக 5 ஆண்டுகள் சிறையிலே இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நினைத்து தமிழ்நாட்டிலே வருத்தப்படுவதற்கு இந்த காலை நேரத்திலே இவ்வளவு பேர் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியே உமார் காலித் அவர்களுக்கும் சத்தியல் இமாம் அவர்களுக்கும் பெரிய ஆறுதலாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அதே சமயத்திலே இந்த சிறைவாசம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற கொடுமை என்பதை மக்களுக்கு மீண்டும் நினைவூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த கையெழுத்து இயக்கம் பயன்படும் என்று நான் நினைக்கிறேன்.